எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அர்ஜுன் லான்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கூகுள் வாசஸ் ஏஐ சர்ச். அதாவது ஏஐயில் நம்ம சர்ச் பண்ணுறது பெட்டரா இல்லை கூகுளில் சர்ச் பண்ணுறது பெட்டரா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து என்னென்ன டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம்னா, இது ஒரு பக்கம் இருந்தால் நம்ம ஏஐ சர்ச்சை விட கூகுள் சர்ச்சை நம்ம கம்பேர் பண்ணாலுமே நீங்களே நோட்டீஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. நம்ம முன்னாடியெல்லாம் ஒரு 5 இயர்ஸ் அகோ இல்லை ஒரு 10 இயர்ஸ் அகோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கூகுளில் தான் நம்ம ஒரு விஷயத்தை தேடி இருப்போம். ஆனால் இப்போ வந்து நம்ம ஏஐ சர்ச்சை யூஸ் பண்ணி தேடுறோம். ஸோ இதில் வந்து கூகுள் வந்து ஒரு வேளை அப்படி இறங்குதா இல்லை ஏறுதா, இல்லை இந்த கூகுளுக்கு வந்து காம்படிட்டர்ஸ் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்காங்க. அதேமாதிரி சாட் ஜிபிடி வந்துருச்சு. ஒரு ரெஸ்யூம் சாட் ஜிபிடியில் போடு, கிளாடில் போடு, இது பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனா ரெஸ்யூமில் இதில் போடு, சாட் ஜிபிடியில் போடு. அதே மாதிரி இது வேணுமா, ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுமா, சாட் ஜிபிடியில் போடு. இது வீடியோ ரெடி பண்ணுமா, எடிட் பண்ணுமா, கேன்வாவில் போடு அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாதிரி நிறைய அந்த ஹெவி காம்படிஷன் அப்படின்றது இந்த கூகுளுக்கு வந்துருச்சுன்றது நமக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோவில் கூகுளுக்கு இவ்வளோ காம்படிஷன் இருக்குது. ஒரு பக்கம் ஓப்பன் ஏஐலேருந்து சாட் ஜிபிடியாக இருக்கட்டும், கிளாடாக இருக்கட்டும், பெர்ப்ளெக்சிட்டியாக இருக்கட்டும், இது இருக்கட்டும், கேன்வாவாக இருக்கட்டும், அதே மாதிரி ஒரு ஏஐ டக்டக்கோவாக இருக்கட்டும், அந்தமாரி இவ்வளோ ஏஐ சாட் ரிலேட்டடான ஏஐ டூல்ஸ் ரிலேட்டட் நிறையா இருக்குது. ஏஐ சர்ச் பண்ணுற அளவுக்கு நிறையா இங்கே ஆப்பும் டெவலப் ஆகிடுச்சு. ஸோ கூகுள் சர்ச் பெஸ்ட்டா இல்லை ஏஐ சர்ச் பெஸ்ட்டா, எது ஃப்யூச்சரில் டாப்பில் இருக்கும் அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நீங்கள் என்னோடய சேனலுக்கு நியூ மெம்பராக இருந்தீங்க, நியூ வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் ஆல்சோ ஏஐ ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் நிறையா பண்ணிகிட்ருக்கேன். அது எல்லாமே நீங்கள் நிறையா கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். எல்லாருக்கும் தேங்க்யூ. இந்த வீடியோக்குள்ளே இப்போ நம்ம போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கூகுள்ன்றது வந்து 1998 லாரி பேஜ் அண்டு சைபரியன் அப்படின்ற அந்த 2 பேரால் தான் ஆரம்பிச்சது. ஸோ அந்த 1998 ஆரம்பித்த அந்த கூகுள்ன்றது வந்து 2004 சுந்தர் பிச்சை கையில் போகுது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ அப்பத்துலேருந்தே ஒரு நல்ல க்ரோத்துங்க. அதே டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2005 தான் அந்த யூடியூப்ன்றதே நம்ம வந்தது. ஸோ இதெல்லாம் வந்தே கிட்டத்தட்ட ஒரு 20-25 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்றது தான் உண்மை. சாரி. ஸோ இப்போ வந்து இந்த கூகுள்ன்றது வந்து ஓரளவுக்கு நல்லா பீக் ஆக ஆரம்பிச்சது. அதே மாதிரி 2017 பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாபெட்லாம் வந்தது. ஆல்ஃபாபெட்டுன்றத ஒன்று வந்து அதை வந்து சிஇஓ ஆனர் நம்ம சுந்தர் பிச்சை, அதெல்லாம் நமக்கு எல்லாருமே தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கூகுள்ன்றது வந்து நம்ம வந்து ஒரு பர்சனல் பிராண்ட் ஆக ஆரம்பிச்சது. எப்போ ஆரம்பிச்சதுன்னா 10 இயர்ஸ் ஆகவே ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம ஒரு விஷயமே நம்ம வந்து நம்மளோடைய சின்ன வயசில் இப்போது நிறைய பேர் கூகுளில் சர்ச் பண்ணி தான் பார்த்துருப்போம். ஒரு விஷயமே நம்ம ஒரு ப்ராஜெக்டாக தான் சரி, எல்லாத்தையுமே கூகுளில் சர்ச் பண்ணி தேடி கண்டுபிடிச்சி ஒரு ஆன்சரையும் தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே எங்கடா எத்தனை வெப்சைட் தேடி இருப்போன்றீங்க அப்படின்ற மாதிரி அவ்வளோ வெப்சைட் தேடி கண்டுபிடிச்சி ஒரு ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்கு அவ்வளோ டைம் ஆயிருக்கும். எப்போ 10 இயர்ஸ் ஆகும். ஆனால் இப்போது ஏஐ சர்ச் மூலியமாக 5 செகண்டில் பெஸ்ட் ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கிறது. ஸோ இப்போ இதனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே பெனிஃபிட் ஆகிருக்காங்க, இன்க்ளூடிங் மைசெல்ஃப் அண்ட் அதர்ஸ். ஸோ அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ சர்ச்சுன்றது வந்து ஒரு அடுத்த ரெவல்யூஷனராக இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபரெண்ட்டாக இருக்கும். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. எப்படி இந்த கூகுள்ன்றது 2005 பீக் ஆக ஆரம்பிச்சதோ அதே மாதிரி 2025 ஏஐ சர்ச்சுன்றது பயங்கரமாக பீக் ஆயிடுச்சுன்றது தான் உண்மை. இந்த ஏஐ சர்ச் மூலியமாக நிறையா பேருக்கு அவங்க ஆசைப்பட்ட, அதாவது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ஆன்சர், என்ன ஆன்சர் வேணுமோ, த மோஸ்ட் வாண்டட் ஆன்சர்ன்றது அவங்க சீக்கிரம் கிடச்சிருது. நீங்களே நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொல்கிறது கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே நான் இவ்வளோ பேசுகிறது உங்களுக்கு இப்போ தான் புரியும். நீங்கள் ஒரு விஷயம் ஒன்றுமே இல்லை, ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் தேடுறதுக்காக நீங்கள் முன்னாடி கூகுளில் சர்ச் பண்ணியிருப்பீங்க. அந்த ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 4-5 வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போயிட்டு வந்திருப்பீங்க. ஆனால் அப்போ கூட அந்த ஆன்சர் நீங்கள் கண்டே பிடிச்சிட மாட்டீங்க. கடைசியில் ஒரு வெப்சைட் போயிருப்பீங்க. அந்த 6th வெப்சைட்லையோ இல்லை நீங்கள் சில பேர் 2nd வெப்சைட்டில் அந்த ஆன்சர் கண்டுபிடிச்சிடுவாங்க. ஆனால் இப்போது ஏஐ சர்ச்சில் அதே கொஸ்டினை போட்டுட்டு பெஸ்ட் ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கிறத நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. இதில் தான் இந்த ஏஐ சர்ச்சோடைய முக்கியமான விஷயன்றதே உள்ளே இருக்குது. ஸோ இந்த ஏஐ சர்ச்சுன்றது ஒரு வெப்சைட்டையும் அனலைஸ் பண்ணி அதில் எந்த ஆன்சர் உங்களுக்கு பெஸ்ட்டுன்றதோ, அதில் யூஸருக்கு என்ன ஆன்சர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அந்த ஆன்சரை எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டுது இல்லையா. இதுதான் இந்த ஏஐ சர்ச்சை இன்னும் நல்லா பீக்கில் கொண்டு வருது. ஸோ இப்போ இங்கே இவ்வளோ நேரம் ஒரு 4 minutes நான் பேசியிருக்கேன். இப்போ எல்லாருமே டவுட் வரும், கூகுள் சர்ச் பெஸ்ட்டா இல்லை ஏஐ சர்ச் பெஸ்ட்டானு. 2 சர்ச்சுமே பெஸ்ட்டு, கூகுளுமே பெஸ்ட்டு, ஏஐயுமே பெஸ்ட்டு. ஆனால் எதை சர்ச் பண்ணுறீங்க பொறுத்துன்றது தான் இங்கே மேட்டர். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த கூகுள் சர்ச்ன்றது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு டாப் வெப்சைட்டை கண்டுபிடிக்கணுமா, அப்போ நீங்கள் கூகுள் சர்ச் யூஸ் பண்ணலாம்.
உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் ஆட்ஸ் ஏதாவது தேவைப்படுது, இல்லை ப்ராடக்ட் ரிலேட்டட் வெப்சைட்ஸ் தேவைப்படுது, இல்லை ப்ராடக்டை நீங்கள் சர்ச் பண்ணி அதில் உங்களுக்கு வெப்சைட்டில் போயிட்டு பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குமா, அப்போ நீங்கள் இந்த கூகுள் சர்ச்சை தாராளமாக யூஸ் பண்ணலாம். கூகுள் சர்ச் இஸ் த பெஸ்ட் சர்ச். இதுவே ஒரு கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஆன்சர், சம்மரைஸ்டு ஆன்சராக கிடைக்கணும், நல்ல அந்த ஆன்சர் சம்மரைஸ் பண்ணி உங்களுக்கு புரியணும், அந்த ஆன்சரில் உங்களுக்கு ப்ராஸ் அண்ட் கான்ஸ், அதாவது அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் தெரியணும் அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி யூஸ் ஏஐ சர்ச். ஏஐ சர்ச் யூஸ் பண்ணி அந்த ஆன்சர் என்ன ஆன்சர் உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் இந்த 2 சர்ச்சுமே யூஸ் ஆகுது. ஸோ ஃப்யூச்சரில் கூகுள் சர்ச் பெஸ்ட்டு இல்லை ஏஐ சர்ச் பெஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். அதில் எந்த வித டவுட்டும் இல்லை. ஒரு ஸ்டெப்பு மேலே ஏஐ சர்ச் இருக்கும் ஃபார் த பீப்புள், ஃபார் த யூசர்ஸ். ஏன்றதெல்லாம் நான் சொல்லி இப்படின்னு அவசியம் இல்லை, ஆல்ரெடி நம்மளே பார்த்தாச்சு. நம்மளே ஒரு கோடு, சரிங்களா, ஒன்றுமே இல்லை, ஒரு கோடு, அந்த கோடை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நீங்கள் கூகுள் சர்ச்சில் போய் போடுங்களேன், உங்களுக்கு கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷனை விட அந்த ஏஐ சர்ச்சில் நீங்கள் போடுற அதே கோடு அந்த கோடோட எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு ஏஐ சர்ச்சில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு அது வந்து ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிள் அண்ட் ஈஸிலி சம்மரைஸ்டு, அதாவது நல்ல சம்மரைஸ்டு ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன அந்த ஆன்சரை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி சர்ச் பண்ணீங்களோ அந்த ஆன்சர் உங்களுக்கு ஏஐ சர்ச்சில் தான் கிடைக்குதுன்றது உண்மை. ஸோ இதில் நம்ம இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்ததில் ஏஐ சர்ச் இஸ் த பெஸ்ட் சர்ச் ஃபார் கெட்டிங் ஆன்சர்ஸ் அப்படின்றது தான் முக்கியமான விஷயமே. ஸோ முக்கியமாக சர்ச்ன்றதெல்லாம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், நமக்கு ஏதாவது கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கணும், அதுதான் சர்ச்ன்றது நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் எது பெஸ்ட்டு சர்ச்னு கேட்டிங்கன்னா ஏஐ சர்ச் அண்ட் ஆல்சோ கூகுள் சர்ச். கூகுள் சர்ச்சை வெப்சைட் வேணுமா, வெப்சைட்டில் உங்களுக்கு வெப்சைட்டில் போய் தெரிஞ்சுக்கணுமா, கூகுள் சர்ச் யூஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ரிவ்யூஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் கூகுள் சர்ச்சில் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி விக்கிபீடியா, இதெல்லாம் பற்றி விக்கிபீடியாலாம் முன்னாடி பார்த்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, இன்க்ளூடிங் மை செல்ஃப். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கூகுள் சர்ச் யூஸ் பண்ணிட்டு அப்படி ஜாலியாக அப்படி இது பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து அதே மாதிரி டவுன்லோட்ஸ் அந்த விஷயம் எல்லாமே கூகுள் சர்ச்சுக்குள்ளே வந்துடுது. ஆனால் இதே ஏஐ சர்ச்சில் வந்து உங்களுக்கு சம்மரைஸ்ட் ஆன்சர் கிடைக்கிறதுக்கும் ப்ராஸ் அண்ட் கான்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கும் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் நல்லா புரியறதுக்கும் உங்கள் கோடு ஏதாவது போட்டோ இல்லை உங்களுக்கு பர்சனலைஸ்ட் ஆன்சர்ஸ் லைக் ஒரு ஹியூமன் இன்ட்ராக்ஷன் மாரி இந்த ஏஐ சர்ச்சுக்குள்ளே தாங்க வருது. கூகுள் சர்ச் அப்படி கிடையவே கிடையாது. ஒரு கொஸ்டினை நீங்கள் போட்டிங்கன்னா அது உடனே இந்த ஒரு டாப் 5 வெப்சைட் காட்டும் நடுவில். அந்த 5 வெப்சைட்டில் உங்களுக்கு எந்த வெப்சைட் பெஸ்ட்டுன்றதே உங்களுக்கு தெரியாது. ஸ்டார்டிங்கில் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபஸ்ட்டே போய் பார்த்துருவாங்க, இல்லை தேடி 4-5 வெப்சைட் தான் போயிட்டு வந்து அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு ஆன்சர்ன்றது அவங்களுக்கு கிடைக்கும். அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ஆன்சர்ன்றது அப்புறம் தான் கிடைக்குமே கூகுள் சர்ச்சில். ஆனால் அந்த ஏஐ சர்ச்சில் நீங்கள் போட்ட உடனேவே உங்களுக்கு பெஸ்ட் ஆன்சரை அவ்வளோ ஆன்சரை தேடி ரெக்கமெண்ட் பண்ணி அதில் பெஸ்ட் ஆன்சர் எதுவோ அது உங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகுது இல்லையா, அதுதான் அது ஏஐ சர்ச்சோடைய முக்கியமான ஒரு விஷயன்றதே. ஸோ இதனால தான் ஏஐ சர்ச்ன்றதுக்கு நிறையா யூசர்ஸ் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏஐ சர்ச்சுக்கு வந்து சாட் ஜிபிடி, பெர்ப்ளெக்சிட்டி அண்ட் இது லைக் சாட் ஜிபிடி, கிளாட், பெர்ப்ளெக்சிட்டி அந்த மாதிரி நிறையா வந்துருச்சு. ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கூகுளுக்கு வந்து சமீப இதுலேருந்தே ஒரு 2024 நிறைய காம்படிஷன் வந்துட்டாங்க. லைக் வந்து மெயினாக இந்த சாட் ஜிபிடி அது வந்து ரொம்ப பெரிய காம்படிஷன் வந்துருச்சு இந்த கூகுளுக்குன்றது. ஸோ இப்போலாம் நிறைய பேர் அப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுமா, கூகுள் பண்ணிப்பார் அப்படின்வாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடி எடுத்து பாருன்றாங்க. ஸோ இவ்வளோ தாங்க ரெவல்யூஷன்றது. ஸோ இந்த ரெவல்யூஷன்றது, இந்த டெக்னாலஜின்றது ஒரு சேஞ்ச் அது கொண்டு வருது அப்படின்ற போது அந்த சேஞ்சுக்கு பீப்புள் அடாப்ட் ஆகிறாங்களான்னு கேட்டிங்கன்னா எஸ், டெஃபினட்டாக ஆகிறாங்க. அந்த யூசர்ஸுக்கு அந்த யூஸ் பண்ணுற யூசர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் தான் ப்ராடக்ட். ஸோ அந்த யூசர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் யூசர்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருப்பாங்க அப்படின்றதுக்காகவும் இந்த யூசரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறவங்க தான் இந்த 2 பேருமே, கூகுள் அண்ட் ஆல்சோ ஏஐ சர்ச். இது 2 பேருமே அந்த யூசருக்கு எது கரெக்டாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் த திங் தி சர்ச், டிபெண்ட்ஸ் ஆன் த திங் த யூசர் நீட்ஸ். அந்த யூசர் நீடுக்கு ஏற்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த 2 இதை யூஸ் பண்ணுறாங்க. அதில் உங்கள் நீடுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம், அதுதான் பெஸ்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் மறுபடியும் சொல்கிறது தான், எனக்கு ஒரு கோடுங்க, ஒன்றுமே இல்லை, ஒரு ப்ரோக்ராம் கோடு எனக்கு அது புரியல, அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் உடனே எனக்கு எது இங்கே நீடாகுது, ஏஐ சர்ச் நீடாது. நான் ஏஐ சர்ச்சுக்கு போகிறேன், எனக்கு அது பெஸ்ட் ஆன்சர் கொடுக்குன்ற ஒரு ட்ரஸ்ட் எனக்கு இருக்குது. அண்ட் இதே கோடுக்கு எனக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வேணும், அதை நான் கூகுளில் போடுறேன்னா அங்கே எனக்கு எப்படி வரும்னா ஒரு 5 வெப்சைட்டை காட்டும். இந்த வெப்சைட்டில் போயிட்டு அந்த வெப்சைட்டுக்குள்ளே தான் அந்த ஆன்சரே இருக்கும்.
அதுவுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற எனக்கு அந்த கோடை புரிகிற அளவுக்கு அந்த ஆன்சர் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா 2வது 3வது சைட்டில் தான் அதை நான் கண்டுபிடிப்பேன். இதுதான் கூகுள் சர்ச்சுக்கும் ஏஐ சர்ச்சுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஏஐ சர்ச்சில் இமீடியட் ரெஸ்பான்ஸ் கிடைக்குது, இமீடியட் யூசர் சாட்டிஸ்ஃபேக்ஷன்றது அதிகமாக கிடைக்குது, இமீடியட் யூசர் நீட்ஸ், அந்த யூசருக்கு என்ன நீடு வேணுமோ அது ஏஐ சர்ச்சில் டக்குன்னு கிடைக்குது. இதனால ஏஐ சர்ச்ன்றது நல்லா க்ரோ ஆகிடுச்சு. 2024-25 பீக் ஏஐ சர்ச்லாம். ஸோ இப்போ வந்து கூகுளுக்கு எத்தனை காம்படிட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்றதும் பார்த்துருவோம். கூகுளுக்கு நிறைய காம்படிட்டர்ஸ் வந்துட்டாங்க, 2024 வந்துட்டாங்க. அண்ட் ஆல்சோ இந்த 2017 டைம்லேயே ஆல்ஃபாபெட்லாம் வந்து இம்ப்ரூவ் ஆனதுலேருந்து சாட்ஜிபிடி என்னைக்கு வந்ததோ அன்னையிலேருந்து கூகுளுக்கு ஒரு ஹெவி காம்படிஷனாக இருக்குன்றது நம்ம எல்லோரும் தெரிஞ்ச விஷயம்தான். சாட்ஜிபிடின்றது ஃபஸ்ட்டு கூகுளுக்கு ஒரு ஹெவி காம்படிஷன், அதுக்கப்புறம் பர்ப்ளெக்சிட்டி, அதுக்கப்புறம் இந்த நிறைய இந்த ஏஐ சர்ச்லாம் நிறைய வந்துருக்குங்க. ஏஐ சர்ச், இந்த ஏஐ சாட் பாத்னு சொல்லிட்டு ஒரு வீடியோலாம் போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் என்னென்னலாம் இருக்குதோ எல்லாமே கூகுளுடைய காம்படிஷன் தான். இந்த கூகுளுக்கு இன்னொரு காம்படிஷன்லாம் வேறு வந்தது, ஒபேரா ப்ரௌசர்னு சொல்லிட்டு, அது ஒரு பக்கம். அப்புறம் வந்து நிறையா இந்த மோசிலா ஃபாக்ஸ் எல்லாம் கூட அந்தளவுக்கு காம்படிஷன் இல்லை. பட் ஸ்டில் அதுக்கு வந்து அவங்க கூட வந்து இவ்வளோ இருந்தாங்க. ஆனால் அந்த கூகுள்ன்றது தான் அப்பயுமே பீக்கில் இருந்துச்சு, இப்பயும் பீக்கில் தான் இருக்குது. இப்பயும் முன்னாடி தான் இல்லை, இப்பயும் கூகுள் பீக்கில் தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு அந்த யூசருக்கு என்ன நீடு வேணுமோ அந்த நீடுக்கு ஏற்ற ஆன்சர் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்றதை நீங்கள் அந்த கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து எனக்குமே வந்து நிறைய பேருக்கு எப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து எல்லாருக்கும் தேங்க்யூ. எனக்கு பர்சனலாக ரெண்டுமே வந்து பீக்கு தான். எனக்கு ரெண்டுமே வந்து எனக்கு ரெண்டுமே ஒரு ஈக்குவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துருக்கு. லைக் கூகுளுமே நல்ல ஒரு சர்ச்னு கிடச்சிருக்கு, ஏஐ சர்ச்லையுமே ஒரு நல்ல வாண்டட் சர்ச்னு கிடச்சிருக்கு. நான் வந்து இது ரெண்டுமே அனலைஸ் பண்ணுவேன். கோடா நான் ஏஐ சர்ச் போயிடுவேன், இல்லை எனக்கு வந்து விக்கிபீடியா ஆர் எனி வெப்சைட்டை பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு ஒரு சில சர்ச்லாம் நமக்கு இருக்கும். ஆனால் இப்போ டக்குன்னு ஐடியா இல்லை. ஆனால் வந்து நமக்கு தேடும் போது ஒரு டக்குன்னு ஒரு நீடு தேவைப்படும். அந்த நீடு அப்போ தேவைப்படும் போது நான் கூகுள் சர்ச்சில் போய் டக்குன்னு தேடிடுவேன். ஸோ இந்த வீடியோவில் போத் கூகுள் சர்ச் அண்ட் ஆல்சோ ஏஐ சர்ச் ஆர் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் டு மீ, பட் த யூசர் நீட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ அந்த யூசருக்கு என்ன நீடு இருக்கோ அதுதான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இதில் ரெண்டுமே எனக்கு ஈக்குவல் தான். உங்களுக்கு எந்த சர்ச்ன்றது பெஸ்ட்டுன்றதை கமெண்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு உங்களை நியூ வீடியோ சந்திக்கிறேன். இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே தேங்க்யூ, பாய்.